வணக்கம் நண்பா, வெல்கம் டு திங்க் அபார்ட் ரிடில்ஸ். இந்த பக்கம் ஆரோன் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல மாட்டிக்கிறாரு. இங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல யாரு பேய் இல்லைன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இருக்கிறதுல இவரு மட்டும் தான் நார்மலா இருக்காரு. அந்த நபர் ஆரோனை ட்ரெயினுடைய கடைசி கம்பார்ட்மெண்ட் கூட்டு போறாரு. அங்க ஒரு எஜெக்டர் இருக்கு. இப்போ ட்ரெயின் 50 km/s மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த எஜெக்டர் ட்ரெயின் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல 50 km/h ஸ்பீட்ல ஆரோனை லான்ச் பண்ணும். அந்த நபர் ஆரோனை பார்த்து, இந்த ட்ரெயின்ல நிறைய ஆபத்து இருக்கு, இதுல உட்காந்தினா உன்னை சேஃபா வெளியே இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆரோன் அவரை நம்பி அந்த எஜெக்டர்ல உட்காரலாமா இல்ல ட்ரெயின் போற டைரக்ஷன்லயே சைட்ல குதிக்கலாமா? ரெண்டுல எது சேஃபான ஆப்ஷன் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆரோன் அந்த எஜெக்டரை சூஸ் பண்ணி அதெல்லாம் உட்காந்துறாரு. அப்போ நோ, உன் பேராசையால உன் கிராமத்தை அழிச்சது இல்லாம இப்ப என் நண்பன் ஆரோனையும் கொண்டுட்டு நீ கண்டிப்பா இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும். உன் கதையை முடிய போது நீ எனக்கு சவால் விடுறியா? முடிவு எனக்குல ருத்ரா, உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் கே அந்த ட்ரெயின்ல இருந்து கீழே குதிச்சாரு. ஏஜென்ட் கே ஏன் ட்ரெயின்ல இருந்து குதிச்சாருன்னு ருத்ரா யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நபர் அந்த ரயில்வே ட்ராக்ல பாம் வைக்கிறத கவனிக்கிறாரு. ஹேய், யார் அது? ஒரு நிமிஷம், இவன் என்ன மாதிரியே இருக்கான். ஆமா, இங்க என்ன நடக்குது? ஓ நோ, இது நான் பாம் வச்ச அதே ட்ரெயின் ஆச்சு. இது எப்படி சாத்தியம்? முதல்ல இங்கிருந்து தப்பிக்கணும். அப்போ ருத்ரா காலை யாரோ பிடிக்கிறாங்க. அவரு திரும்பி பார்த்தப்ப, அண்ணா, என்ன விட்டுட்டு எங்க நான் போற? உனக்காக ரொம்ப நாள் காத்திருக்கேனா? அம்மா வள்ளி, என்னை மன்னிச்சிருமா. இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அதுக்கப்புறம் ருத்ரா அந்த ட்ரெயின்ல இருந்து குதிக்கணும்னு முயற்சி பண்ணல. மணி 1:01 பாம்பு வெடிக்குது. பாம்போடு சேர்த்து அந்த ட்ரெயினும் பிளாஸ்ட் ஆகுது. எப்படியோ இந்த லூப்புக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. ஆனா ஆரோனை தான் நான் இழந்துட்டேன். ஏஜென்ட் கே, பயப்படாதீங்க, நான் தான். அரோன், அரோன் நீ எப்படி உயிரோடு இருக்க? என்ன இந்த ஆள் இப்படி கேட்குறான்? இல்ல அரோன், நான் பார்க்கும்போது நீ ட்ரெயின்ல இருந்து வேகமா வெளியே பறந்த. அதுக்கப்புறம் உன் டெட் பாடி நான் பார்த்தனே. ஏஜென்ட் கே இப்படி சொல்றதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆரோன் அந்த எஜெக்டரை கேஷுவலா தான் சூஸ் பண்ணாரு. ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு. அந்த ட்ரெயின் 50 km/h ஸ்பீட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும் போது அதே ஸ்பீட்ல ட்ரெயினுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த எஜெக்டர் லான்ச் பண்ணும். சோ அதுல ஆரோன் உட்காரும் போது ரெண்டு ஸ்பீடும் கேன்சல் ஆகி ஆரோன் எந்த இடத்துல லான்ச் ஆனாரோ அதே இடத்துல கீழே இறங்குவாரு. சோ அந்த எஜெக்டரால தான் தப்பிச்சதா ஆரோன் சொல்றாரு. ஆனா நான் பார்த்தப்ப நீ இறந்து கிடந்தியே, அது எப்படி அப்படின்னு ஏஜென்ட் கேட்கும்போது, அந்த எஜெக்டர்ல உட்கார்ந்த அப்புறம் தான் அந்த ஆளு பேயின்னு எனக்கு தெரியும். அந்த பயத்துல மயக்கம் போடுறதுனால கீழே விழுந்ததா ஆரோன் சொல்றாரு. ஒரு வழியா அந்த லூப் முடிஞ்சது. நம்மளுடைய பிரசன்ட் டைமுக்கு போலான்னு சொல்லிட்டு ஆரோன் அந்த கோஆர்டினேட் ஃபைண்டர் யூஸ் பண்றாரு. அப்போ அதுல ஒரு கேள்வி கேக்குது. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த கேள்வி என்னன்னா, நான் உன்னை ரெண்டா மாத்துவேன், ஆனா நீ செய்யற தப்பு அவனையும் பாதிக்கும். நான் யார்? இதுக்கான ஆன்சர் கண்ணாடி. கண்ணாடி பக்கத்துல எந்த பொருள் வச்சாலும் அதோடைய பிம்பத்தோட சேர்த்து பார்க்கும்போது ரெண்டு பொருளா தெரியும். அதே போல அதுல தெரியற மாற்றங்களும் அதோடைய ரிஃப்ளெக்ஷன்லயும் தெரியும். ஆரோன் அதை சரியா சொன்னதால கோஆர்டினேட் ஃபைண்டர் ஆக்டிவேட் ஆகி சிக்னலை பிரசன்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல ஏஜென்ட் கே, ஏன் அந்த பேய்ங்க நம்மள எதுவும் செய்யல, நம்மள ட்ரெயின்ல இருந்து வெளியே தள்ளவே பார்த்துச்சுங்க? சிம்பிள் தான் அரோன், அவங்களுக்கு தேவை ருத்ரா மட்டும்தான், நம்ம கிடையாது. அரோன் ஒரு நிமிஷம், என்னாச்சு ஏஜென்ட் கே? நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம். இப்போ இந்த டிவைஸ்ல கேட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கும் இங்க நடக்கிற சம்பவத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு அரோன். ஏஜென்ட் கே எதை சொல்றாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த டெலிபோர்ட் பால் ஒரு பீஸா இருந்தது 2 பீஸ் ஆனது தானே சொல்றீங்க? அது இல்ல, அந்த கேள்வியில நான் உன்னை 2 மடங்கு ஆக்குவேன், உன்னுடைய ஆக்ஷன்ஸ் இன்னொருத்தனையும் பாதிக்கும் இருந்துச்சு. நல்லா யோசிச்சு பாரு. ருத்ரா பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட்க்கு வந்திருக்கான். அப்போ பாஸ்ட்ல இருக்கிற இந்த ருத்ராக்கு இதுதான் பிரசன்ட். பிரசன்ட்ல இருந்து வந்த வயசான ருத்ரா இவனுடைய ஃபியூச்சர். ஆக மொத்தம் 2 ருத்ரா இங்க இருக்காங்க. இப்போ ஃபியூச்சர்ல இருந்து வந்த ருத்ரா செத்துட்டான். அப்போ பிரசன்ட்ல இருக்கிற இந்த ருத்ரா எது செஞ்சாலும் கண்டிப்பா அது ஃபியூச்சர்லயும் பாதிக்கும். இப்போ தப்பிச்சு ஓடுற இந்த யங் ருத்ராவை நம்ம விட்டுட்டோம்னா அவன் கண்டிப்பா அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ரயில்வேல ஜாயின் பண்ணிடுவான். மறுபடியும் நம்ம ஃபியூச்சர்ல போகும்போது அந்த ருத்ரா அப்படியே தான் அங்க இருப்பான். சோ இந்த லூப் முடியாது, மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். சோ ஏஜென்ட் கே, என்ன சொல்ல வரீங்க?
இவனை நம்ம கொண்டுடலாமா? இல்ல அருண், அவனை பிடிச்சு போலீஸ்ட்ட கொடுத்துட்டா அவனால ரயில்வே ஆபீசரா ஆகவே முடியாது. ஏஜென்ட் கேவும் ஆரோனும் ருத்ராவை பிடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. அவங்கள கண்டு பயந்து ஓடின ருத்ரா அந்த பாலத்துல ஸ்லிப் ஆகி தொங்கிட்டு இருக்காரு. ருத்ரா விட்டுறாத, இரு நான் அவனை காப்பாத்த வரேன் அப்படின்னு ஏஜென்ட் கே ருத்ரா கிட்ட போகும்போது ருத்ரா அந்த பாலத்துல இருந்து கீழே விழுந்துடுறான். அப்போ டெலிபோர்ட் மிஷின் ஆக்டிவேட் ஆகி ஏஜென்ட் கேவும் ஆரோனும் பிரசன்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஏஜென்ட் கே, நம்ம பிரசன்ட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த ருத்ரா என்ன இருப்பான், செத்துருப்பானா தெரியல அருண். ஆனா ஏஜென்ட் கே, இந்த இடம் இது வித்தியாசமா இருக்கு. ஆமா அருண், இது நம்ம உலகம் மாதிரியே தெரியல. Mission accomplished. Welcome back, Agent K.